இன்னைக்கு நம்ம எத பத்தி பார்க்க போறோம்னா, ரக்ஷாவின் மென்ஸ் ஹெல்த் கேப்சூல். வரலாற்றின்படி பார்த்தீங்கன்னா, பெண்கள் வந்து தங்கள் உடல்நிலையில கவனம் செலுத்துறது போல, ஆண்கள் வந்து கவனம் செலுத்துறதில்ல. பெண்களுக்கு முன்பதாகவே ஆண்கள் சீக்கிரமா மறுத்து விடுகிறார்கள் என்று ஆராய்ச்சியில கூறப்பட்டிருக்கிறது. ஆண்களுக்கு வந்து புகைப்பிடிக்கிற பழக்கம், மது அருந்துற பழக்கம்லாம் இருக்கு. ஊட்டச்சத்து மிகுந்த உணவ வந்து ஆண்கள் எடுத்துக்கொள்வது மிகவும் அவசியம். ஆனா, இப்ப நம்ம சாப்பிடுற சாப்பாடு வந்து ப்ராசஸ்டு ஃபுட், அதாவது பதப்படுத்தப்பட்ட உணவு, பாக்கெட் ஃபுட்டு இத தான் நம்ம எடுத்துக்கிறோம். இதுல அதிகமான உப்பு, சர்க்கரை, ஆர்ட்டிஃபிஷியல் ப்ரிசர்வேட்டிவ்ஸ், தேவையற்ற கொழுப்பு இதெல்லாம் தான் நெறையா இருக்கு. ஆண்களுக்கு சில ஊட்டச்சத்து வந்து அன்றாடமா உணவுல தேவைப்படுது. அது என்ன மாரி ஊட்டச்சத்துன்னு பார்த்தீங்கன்னா, ஜிங்க்கு, ஃபேட்டி ஆசிட், விட்டமின் டி, மெக்னீசியம் இந்த மாதிரியான ஊட்டச்சத்துக்கள்லாம் அவங்களுடைய அன்றாட உணவுல அவங்க எடுத்துக்கொள்வது மிகவும் அவசியம். 30 வயசுக்கு மேல வந்து ஆண்களுடைய மசில் ஸ்ட்ரென்த்து, போன் டென்சிட்டி எல்லாமே குறைய ஆரம்பிக்கும். அதுக்கேத்த ஃபுட் சப்ளிமெண்ட்ட வந்து அவங்க எடுத்துக்கிறது ரொம்ப அவசியம். அது மட்டும் இல்ல, செக்ஷுவல் ஹெல்த்ல வந்து ஆண்களுக்கு பிரச்சனை வரலாம். என்ன மாரி பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, எரெக்டைல் டிஸ்ஃபங்ஷன் பிரச்சனை இருக்கலாம். ஸ்பெர்ம் கவுண்ட் கம்மியாகி மலட்டுத்தன்மை இருக்கலாம். டெஸ்டோஸ்டெரானுடைய அளவு வந்து கம்மியாகலாம். இப்படி இருக்கும்போது குழந்தையின்மை பிரச்சனை உருவாகும். குடும்ப வாழ்க்கையில வந்து ஈடுபாடு இல்லாம சில ஆண்கள் வந்து இருக்கலாம். இந்த மாதிரியான பிரச்சனைலாம் வரும்போது, அவங்க அலோபதி டேப்லெட்ஸ் இல்ல வேற ஏதாவது மெடிசின் சாப்பிடும்போது, சில சைட் எஃபெக்ட்ஸ் வரும். என்ன மாரி சைட் எஃபெக்ட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, லிவர் ப்ராப்ளம், கிட்னி ப்ராப்ளம், பிளட் வெசல் ப்ராப்ளம், ஹார்ட் அட்டாக்கு, ஐ ப்ராப்ளம், அதனால ரெட்டினா வந்து அஃபெக்ட் ஆகலாம். ஹெட்டேக்கு, பேக் பெயினு இந்த மாதிரியான சைட் எஃபெக்ட்ஸ் எல்லாமே வரும். நம்முடைய ரக்ஷா நிறுவனம் ஆண்களின் நலன கருத்தில் கொண்டு ஆண்களுக்காக மென்ஸ் ஹெல்த் கேப்சூல் அப்படின்ற ஒரு கேப்சூல தந்திருக்காங்க. இது எந்தவித சைடு எஃபெக்ட்டும் இல்லாம இயற்கையான மூலிகையால தயாரிக்கப்பட்டது. இதுல என்னெல்லாம் இன்கிரீடியன்ட்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சஃபேத் மூஸ்லி, கவுச் பீச், அஸ்வகந்தா, ட்ரிபிளஸ், சிலாஜித். இதுல இந்த சஃபேத் மூஸ்லியோட எக்ஸ்ட்ராக்ட்ட தான் வந்து எடுத்து அந்த கேப்சூல்ல குடுத்துருக்காங்க. இந்த சஃபேத் மூஸ்லிய வந்து நம்ம ஒயிட் மூஸ்லின்னு கூட சொல்லலாம். இது வந்து வெள்ளை பூக்கள் நிறைந்த ஒரு தாவரம். இது முக்கியமா வந்து ஆண்களோட ஸ்பெர்ம் கவுண்ட்ட இன்க்ரீஸ் பண்ணுது. ஆண்களுடைய மலட்டு தன்மைய போக்குது. செக்ஷுவல் ஹெல்த்த இம்ப்ரூவ் பண்ணி எரெக்ஷன் ப்ராப்ளத்த வந்து சரி செய்து, ஓவரால் பாடி எனர்ஜி லெவல வந்து இன்க்ரீஸ் பண்ணுது. சஃபேத் மூஸ்லில வந்து ஆன்டி ஆக்ஸிடென்ட்ஸ் நெறையா இருக்கு. டெஸ்டோஸ்டெரான் அளவ வந்து இது இம்ப்ரூவ் பண்ணுது. இது வந்து இம்போர்டன்ஸ் ப்ராப்ளத்த வராதபடி பார்த்துட்டு, செக்ஷுவல் டிஸார்டர்ஸ் எல்லாத்தையுமே சரி பண்ணுது. இந்த சஃபேத் மூஸ்லி வந்து ப்ரீமெச்சூர் எஜாகுலேஷன கூட சரி செய்து. அடுத்தது பார்த்தீங்கன்னா, கவுச் பீச். இந்த கவுச் பீச் வந்து ஒரு கருப்பு இல்ல ப்ரவுன் கலர்ல இருக்கக்கூடிய ஒரு விதை. அது ஒரு சீடு. இத வந்து மேஜிக் வெல்வெட் பீன்ன்னு கூட சொல்லுவாங்க. இதுல வந்து புரோட்டீன் ரொம்ப அதிகமா இருக்கு. இது வந்து பாலுணர்வ வந்து தூண்டக்கூடியது. ஸ்பெர்ம் கவுண்ட்ட இன்க்ரீஸ் பண்ணுது. நர்வஸ் டிஸார்டர் லைக் பார்க்கின்சன்ஸ் டிசீஸ் எல்லாமே சரி செய்யுது. ஆர்த்ரிட்டிஸ் ப்ராப்ளத்த கண்ட்ரோல் பண்ணுது. மசில் ஸ்ட்ரென்த்த இன்க்ரீஸ் பண்ணுது. பாடி பில்டர்ஸ் இல்ல அத்லெட்ஸ்க்கு வந்து மசில ஸ்ட்ரென்த் பண்றதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. செல் டேமேஜ புரொடெக்ட் பண்ணுது. பிளட் சுகர் லெவல கண்ட்ரோல் பண்ணுது. அடுத்தது பார்த்தீங்கன்னா, அஸ்வகந்தாவோட எக்ஸ்ட்ராக்ட் இருக்கு. இது வந்து டெஸ்டோஸ்டெரான் லெவல வந்து இன்க்ரீஸ் பண்ணுது. மசில் குரோத்க்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. ஸ்பெர்ம் கவுண்ட்ட இன்க்ரீஸ் பண்ணுது. ஆண்களுடைய ஃபிட்னஸ்க்கு, பாடி பில்டிங்க்கு இது ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. பிரெயின் ஹெல்த்துக்கு கூட இது ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. நம்ம வந்து பிரெயின யூஸ் பண்ண தான் கான்சன்ட்ரேட் பண்ணுறது, ஃபோக்கஸு இல்லை மெமரி பவர் எல்லாத்துக்குமே வந்து பிரெயின் ஹெல்த் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ அதுக்கு ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஓவரால் ஹார்ட் ஃபங்க்ஷனுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. இதில் இருக்கிற ஆன்டி ஆக்சிடென்ட் வந்து செல் டேமேஜ் ஆகாமல் பார்த்துக்குது. இம்யூனிட்டியை ரொம்ப இன்க்ரீஸ் பண்ணுது. அடுத்தது பார்த்தீங்கன்னா, ட்ரிபிளஸ் எக்ஸ்ட்ராக்ட். இது வந்து ஆண்களுடைய செக்ஷுவல் ஹெல்த்துக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுது. டெஸ்டோஸ்டெரான் ப்ரொடக்ஷனுக்கு ஹெல்ப் பண்ணுது. மசில் ஸ்ட்ரென்த்தை இம்ப்ரூவ் பண்ணுது. இதுவுமே வந்து பாடி பில்டர்ஸ்க்கு, அத்லெட்ஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மசிலோட மாஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. ஹார்மோனை பேலன்ஸ் பண்ணுது. ஸ்ட்ரெஸ்ஸிலிருந்து கூட ரிலீஃப் ஆகுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அடுத்ததா இருக்கிற இன்கிரீடியன்ட் பார்த்தீங்கன்னா, சிலாஜித் எக்ஸ்ட்ராக்ட். இந்த சிலாஜித் எக்ஸ்ட்ராக்ட் வந்து இமயமலையில இருக்கிற பாறைகளுக்கு நடுவுல வந்து உருவாகுது. இது எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தார் போல கருப்பு கலர்ல ஒரு ஜெல் மாதிரி இருக்கும்.
இது வந்து கடல் மட்டத்திலிருந்து 2000 இல்ல 6000 மீட்டர் உயரத்தில தான் இது கிடைக்கும். இது எதுக்கெல்லாம் பயன்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, பாலியல் ஆரோக்கியத்திற்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. வயதாகுறத வந்து இது வந்து தாமதமாக்குது. மன அழுத்தத்த போக்குது. டெஸ்டோஸ்டரான் அளவ வந்து இன்க்ரீஸ் பண்ணுது. உயிர் சக்திய அதிகரிச்சு இனப்பெருக்கத்துடைய ஆரோக்கியத்த மேம்படுத்துது. நோய் எதிர்ப்பு சக்திய வந்து அதிகரிக்குது. இவ்ளோ நன்மையுள்ள இந்த மென்ஸ் ஹெல்த் கேப்சூல தேவையுள்ளவர்களுக்கு நம்ம குடுத்து, இந்த ரக்ஷாவன் மென்ஸ் ஹெல்த் கேப்சூல் அவங்க பயன்படுத்தி, அதனால பயனடைய செய்வோம். விஷ் யூ குரோத்.